ரொம்ப நாள் கழித்து நாங்கள் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். ஏன்னா நாங்கள் வெக்கேஷனுக்காக இந்தியாவுக்கு போகிறோம். ஸோ கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய வேலைலாம் இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து எல்லாம் பேக் பண்ணி நாங்கள் கிளம்பிட்டோம். எங்களுக்கு வந்து 1:30 ஃப்ளைட்டு. நாங்கள் வந்து 11 ஏர்போர்ட் ரீச் ஆனோம். எங்களோட ப்ராசஸ்லாம் ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடுச்சு. நாங்கள் பிளான் பண்ணது என்னென்னா, பாப்பாவை வந்து நல்லா விளையாட விட்டு டயர்டாக்கிடணும், அவளை வந்து தூங்க வைக்கக்கூடாது பிஃபோர் ஃப்ளைட் அப்படின்னு யோசித்தோம். அதே மாதிரி தான் அவளை தூங்க வைக்காமல் நல்லா விளையாட விட்டு டயர்டாக்கிட்டோம். கேட் கிட்ட வெயிட் பண்ணும்போதே ஆல்மோஸ்ட் பாப்பா தூங்குகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டா. இருந்தாலும் நாங்கள் தூங்க விடாமல் அவளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ தான் ஃப்ளைட் ஏறணுன்னு தூங்குவான்னு. அதே மாதிரி அவள் ஃப்ளைட் ஏறினதும் தூங்கிட்டா. எங்களுக்கு இந்த வாட்டி தான் ஃப்ளைட் ஜேர்னியில் ஒரு சாப்பிட்ற மாதிரியான மீல் கிடச்சிது. நான்வெஜ் செலக்ட் பண்ணியிருந்தோம். ஹாப்பி அண்ட் சேஃப் ஃப்ளைட் ஜேர்னியோட நாங்கள் இந்தியா வந்து ரீச் ஆகிட்டோம். இந்தியாவுக்கு வந்ததுக்கான ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது. அது என்னன்றதை நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். பாய்.